கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது கீழ்ப்படுதலும் விசுவாசமும். ஏசாயா 55 6-7 வாக்கியத்திலே வாசிக்கும் போது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரின் தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவர் நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதிருகுவார். தம்முடைய தேவனிடத்திற்கு திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெற்றுகிறார் என்று சொல்லி நாம் ஏசாயாலே வாசிக்கிறோம். தேவனுக்கு அன்பான பிள்ளைகளே, நாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். நாம் எந்த நிபந்தனைகளில் நாம் நிறைவேற செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் நானும் எண்ணி பார்க்க வேண்டும். நமது நிபந்தனைகள் நிறைவு செய்து விட்டனா என்று எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய தேவையை நாம் உணர வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கும் போது, தேவன் ஜெபத்தை கேட்டு பதிலளிப்பார் என்று நாம் எதிர்பார்ப்போமானால் சில நிபந்தனைகள் நாம் நிறைவேற்ற வேண்டும். நாம் அவரிடத்திலிருந்து உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தேவையை உணர்ந்து அந்த நிபந்தனைகளில் முதலாவது வைத்து எண்ணப்பட வேண்டியிருக்கும். ஆண்டு சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் நீங்கள் நானும் முழு மனதோடு அர்ப்பணம் செய்து ஜெபிக்க வேண்டிய காரியம் மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கும். தங்களது ஆவி, ஆத்மா, சரீரம் ஆகியவற்றை தேவனுக்கு அர்ப்பணம் செய்யும் அனைவரும் தொடர்ச்சியாக நம்முடைய சரீரம், மனதில் நமக்கு இருக்கிற ஒரு வல்லமைகளில் ஒரு புதிய ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் தேவன் நமக்கு வற்றாத ஒரு வளங்களைப் போல அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றன. கிறிஸ்துவோடு நீங்கள் நாளும் ஒத்துழைப்பது நிமித்தமாகவே நீங்கள் நாளும் ஒரு முழுமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படுதல் மிக அவசியம். நம்முடைய கடமையை நாம் உணர்ந்து ஜெபம் ஒருபோதும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் கொடுக்கப்பட்டுள்ள நிபந்தனைகளுக்கு இசைந்து கொடுக்காமல் நீங்கள் நானும் தேவனிடத்திற்கு தங்களது விண்ணப்பங்களை எடுத்து சென்று ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தை உரிமையுடன் கேட்கிறவர்கள் அந்த பரலோகத்தின் தேவனை அவமதிக்கிறார்கள். ஒருவேளை கிறிஸ்துவின் நாமத்தை தங்களது அதிகாரத்திற்கு பயன்படுத்துகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவில் அவரது விசுவாசத்தை அவரிடத்தில் அவர்கள் கொண்ட அன்பையும் காட்ட வேண்டும். ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் கொடுப்பதாக அவர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் உடமையாக வைத்திருக்கிற அதிலிருந்து ஏதோ ஒரு பகுதியை தேவன் உரிமையை கேட்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் நான் பூலோக கடத்த காரியங்களே உண்மையான உக்கிரக்காரனாக நாம் இராவிட்டால் பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களே அவர் நம் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று எப்படி நாம் எதிர்பார்க்க முடியும்? பதிலளிக்கப்படாத ஜெபத்திற்கான ரகசியம் இங்கு தான் இருப்பதாக நீங்கள் நாளும் எண்ணிக்கொள்ள முடியும். நாம் அவருக்கு அரைக்குறையாக அரைமனதோடு கீழ்ப்படுவோமானால் அவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்மளை நிச்சயமாக நிறைவேறாது. எனவே நீங்கள் நானும் ஜெபிக்கிற ஜெபம் நமக்கு ஒரு மாதிரியாக அமைய வேண்டும் என்று சொல்லி நன்கு அமைய வேண்டும். அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைக்க வேண்டும் என்று பார்க்கும்போது அதற்கான மற்றொரு அடிப்படை காரியம் விசுவாசமாகும். அவருடைய வார்த்தையை நீங்கள் நானும் பட்டிப்படுத்துவதாக நீங்கள் நானும் எப்படிப்பட்ட காரியத்தை நாம் செய்கிறோம் என்று எண்ணி பார்க்க வேண்டும். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, உங்களுடைய விசுவாசம் விழுந்து போகாதபடி கீழ்ப்படுதலும் இருக்க வேண்டும், விசுவாசம் இருக்க வேண்டும். இது இணைந்து போகும்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு நிச்சயமாகவே பதில் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமேன்.